ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்தது தொடர்பாக சிபிஐ முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவை விசாரிக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஸ்பெக்ட்ரம் நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை முன்னாள் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தனது வீட்டில் சந்தித்ததாகவும் இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு விசாரணை வியாழக்கிழமை அன்று நடந்தபோது சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி சீனா சென்றடைந்தார். சீனா, மங்கோலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி வியாழனன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தில்லியில் இருந்து வியாழனன்று அதிகாலை சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன பாரம்பரியப்படி பிரதமர் மோடியை நடன கலைஞர்கள் ஆடிப்பாடி வரவேற்றனர். இந்த பயணத்தின் போது சீனாவுடன் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசின் முடிவுக்கு அதிமுக காத்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திங்கட்கிழமை அன்று விடுவிக்கப்பட்டார். இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யும் பொறுப்பு கர்நாடக மாநில அரசுக்கு உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. கர்நாடக அரசின் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க அதிமுக தரப்பு காத்திருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் பேருந்தில் சென்ற ஷியா முஸ்லிம்கள் மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 47 பேர் கொல்லப்பட்டனர். புதனன்று பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தை 3 பைக்குகளில் வந்த 6 முதல் 8 பயங்கரவாதிகள் மறித்து நிறுத்தினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் 8 பயங்கரவாதிகளும் துப்பாக்கியால் சுடத் துவங்கினர். இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 47 பேர் கொல்லப்பட்டனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஷியா பிரிவு முஸ்லிம்கள். பாகிஸ்தானில் 90% பேர் சன்னி முஸ்லிம்கள், எஞ்சியவர்கள் ஷியா முஸ்லிம்கள். இதனால் ஷியா முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்படுவது பாகிஸ்தானில் அதிகரித்து வருகிறது. ஜெயலலிதாவுக்காக பதவி விலக தயார் என்று திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா விடுதலைக்காக வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருச்செந்தூரில் ஜெயலலிதா போட்டியிடுவதாக இருந்தால் தான் எம்எல்ஏ பதவியில் இருந்து விலக தயார் என்று அவர் அறிவித்துள்ளார். பதவியை துறந்துவிட்டு ஜெயலலிதா வெற்றிக்காக பாடுபட தயார் என்றும் இதுவரை யாரும் பெற்றிடாத வெற்றியை ஜெயலலிதாவுக்கு பெற்றுத்தர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோரின் ஜாமீன் மனு விசாரணை வியாழனன்று நடக்கிறது. நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களது ஜாமீன் மனுவை ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்நிலையில் மீண்டும் ஜாமீன் கோரி இருவரும் தனித்தனியே தாக்கல் செய்த மனு புதன்கிழமையன்று நீதிபதி சொக்கலிங்கம் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் கால அவகாசம் கேட்டதால் இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இருவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை வியாழக்கிழமை அன்று எடுத்துக் கொள்ளப்படுகிறது. +2 தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் விநியோகிக்கும் பணி துவங்கியது. +2 தேர்வு முடிவுகள் கடந்த 7ஆம் தேதி வெளியானது. பொறியியல், மருத்துவம், கலை உள்ளிட்ட உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவிகள் மதிப்பெண் சான்றை இணைக்க வேண்டியுள்ளது. இதற்காக மாணவர்கள் படித்த அந்தந்த பள்ளியிலேயே தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி வியாழனன்று துவங்கியது. இந்த சான்று 6 வாரங்களுக்கு செல்லுபடியாகும் என்றும் அதற்குள் நிரந்தர மதிப்பெண் சான்று வழங்கப்பட்டுவிடும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இயக்கப்படும் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு துவங்கியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் 40,000 வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த வாகனங்களின் பாதுகாப்பு தொடர்பாக ஆர்டிஓ அதிகாரிகள் 16 அம்சங்களை உருவாக்கியுள்ளனர். அவசர கால கதவு, வேக கட்டுப்பாட்டு கருவி, தீயணைப்பு கருவிகள், முதல் உதவி பெட்டி உள்ளிட்ட 16 அம்சங்கள் குறித்து ஆண்டுதோறும் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னையில் துவங்கியுள்ள இந்த ஆய்வு அடுத்த 10 நாட்களுக்கு நடக்க உள்ளதாக ஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தினமலர் ஆசிரியர் டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்திக்கு தொல்காப்பியர் விருது வழங்கப்படுகிறது. செம்மொழி தமிழுக்கான ஜனாதிபதி விருதுகளை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வியாழனன்று வழங்குகிறார். 2011-12, 2012-13 ஆண்டுகளுக்கான தொல்காப்பியர் விருது சேவை சண்முகம் மற்றும் தினமலர் ஆசிரியரும் நாணயவியல் அறிஞருமான டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்திக்கும் வழங்கப்பட உள்ளது. 2011-12 ஆண்டுக்கான குரல் பீடம் விருது டாக்டர் ஈவா மரியா வில்டன், இளம் அறிஞர் விருது முனைவர் க ஐயப்பன், முனைவர்
எழில் வசந்தன், முனைவர் க ஜவஹர் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. 2012-13 ஆண்டுக்கான இளம் அறிஞர் விருது முனைவர் ஆ சதீஷ், முனைவர் இரா வெங்கடேசன், முனைவர் ப ஜெய் கணேஷ், முனைவர் எம்.ஆர். தேவகி, முனைவர் உ அலிபாபா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதால் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த சில நாட்களாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதால் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோவையில் கோடை மழை பெய்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் கோடை மழை மாலை நேரங்களில் மட்டும் அதிகம் பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஏற்கனவே சுகாதாரமற்ற சூழல் இருப்பதாலும் இந்த கோடை மழையால் சின்னம்மை உட்பட பல்வேறு நோய் வர வாய்ப்புள்ளதாலும் மாவட்ட நிர்வாகம் சுகாதார பணிகளை முடுக்கிவிட்டு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோடை வெயில்ல அதிகமான அளவு மழை பெய்யுது. காலையில நேரத்தில் வெயில் அடிக்குது, மதியானம் மழை பெய்யுது, இரவும் முழுவதும் மழை பெய்யுது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாறுபட்ட பருவநிலை நிலவி கொண்டிருப்பதனால இங்க சுகாதார கேடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஏன்னா டெங்கு காய்ச்சலுக்கு கடந்த 3 மாதத்துக்கு முன்ன கடந்த மாதங்கள்ல பாத்துட்டோம்னா, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல அரசு இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பள்ளி மாணவர்களிடம் டெங்கு காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. திண்டிவனம் அருகே அனுமதியின்றி கல்குவாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மரக்காணம், நல்லாளம், பெருமுக்கல் உட்பட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கல்குவாரி இயங்கி வருகிறது. இங்குள்ள குவாரி ஒன்றில் அரசின் அனுமதியின்றி வெடிப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பிரம்மதேசம் போலீசார் சம்பவ இடத்திற்கு அங்கிருந்த கல்குவாரி ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 600 கிலோ டெட்டனேட்டர், 375 மீட்டர் கார்பாக் வயர்கள் மற்றும் 2.5 கிலோ சல்பர் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். வெடிப்பொருட்களை பதுக்கிய 11 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வருவதற்குள் காற்றின் வேகத்தால் தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கும் பரவியது. உடனடியாக திருவாரூர், கோட்டூர், கூத்தநல்லூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. இவ்விபத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. சம்பவ இடத்திற்கு மாவட்ட கலெக்டர் மதிவாணன் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கவும் உணவு வழங்கவும் உத்தரவிட்டார். பரமக்குடியில் மின்வாரிய உயர் அதிகாரிகளின் தொல்லையால் துணை மின் பொறியாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள காவானூர் துணை மின் நிலையத்தில் மதுரையைச் சேர்ந்த கணேஷ் கார்த்திக் என்பவர் துணை மின் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட கூடுதல் பணிச்சுமையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் முடிக்கப்பட்ட வேலைக்கான பணத்தையும் உயர் அதிகாரிகள் கொடுக்கவில்லை. இதனால் மன உளைச்சல் அடைந்த கார்த்திக் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு அலுவலகத்திலேயே தற்கொலை செய்ய முயன்றார். அப்போது அங்கிருந்த சக ஊழியர்கள் அவரை மீட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார்த்திக் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பரமக்குடி தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் நிலம் அளப்பதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம உதவியாளர் கைது செய்யப்பட்டார். கடலூரை அடுத்த திட்டக்குடியில் உள்ள கீழ்கண்ணுப்பூண்டி கிராமத்தில் பணிபுரியும் கிராம உதவியாளர் பெரியசாமி. இவரிடம் அதே பகுதியில் உள்ள மேலக்கண்ணுப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தன் நிலத்தை அளக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு பெரியசாமி சர்வேயருக்கு லஞ்சம் தர வேண்டும் என்றும் தன்னிடம் 10,000 ரூபாய் கொடுத்தால் அனைத்து வேலைகளையும் முடித்து தருவதாகவும் கூறியுள்ளார். லஞ்சம் தர விரும்பாத பிரபாகரன் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதன்படி புதனன்று பிற்பகல் கிராம உதவியாளர் பெரியசாமி லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக பிடித்து கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலூர் பொதுமக்கள் ஏரியில் திரண்டு உணவு சமைத்து அங்கேயே சாப்பிட்டு நூதன வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டம் இறைவன்காடு என்ற கிராமத்தில் உள்ள ஏரியில் பொற்கொடியம்மன் கோவில் உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏரியில் ஏரி திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஏரி திருவிழா சித்திரை மாத கடைசி புதன்கிழமை அன்று நடக்கிறது. விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நோயின்றி இருக்கவும், மக்கள் நலமுடன் வாழவும் நேர்த்திக்கடன் செலுத்த இவ்விழா கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு குடும்பத்தோடு ஆடு, கோழிகளை பலியிட்டு
பிடித்துவிட்டு அவற்றை இங்கேயே ஏரியில் சமைத்து சாப்பிடுவதுடன் அங்கு வரும் பொதுமக்களுக்கும் உணவளிக்கின்றனர். ஆழ்கடல் மீன்பிடி கொள்கை குறித்த மீனாகுமாரி கமிட்டி பரிந்துரையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு புதுச்சேரி மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் இளங்கோ, இந்திய ஆழ்கடல் மீன்பிடி கொள்கை குறித்த டாக்டர் மீனாகுமாரியின் பரிந்துரைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதால் அதை நிராகரிக்க வேண்டும் என்று மீனவர் அமைப்புகள் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும், இதையடுத்து மத்திய அரசு கமிட்டியின் பரிந்துரையை நிராகரித்ததோடு வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்று அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். தங்கத்தின் விலை வியாழனன்று அதிரடியாக ஒரே நாளில் 248 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,824 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் தங்கம் 2,603 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,460 ரூபாயாக இருந்தது. கதாநாயகனாக நடிக்க 10 கதைகளை தேர்வு செய்து வைத்துள்ளார் நடிகர் வடிவேலு. யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் நடிகர் வடிவேலு கதாநாயகனாக நடிக்கும் எலி திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அப்போது பேசிய நடிகர் வடிவேலு கதாநாயகனாக தொடர 10 கதைகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும், அரசியல் குறித்து பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கூறினார். சட்டசபை தேர்தல் வருது, அதான் நீங்க சொன்னீங்கன்னா போட்டு விட்டுரும். கடைசி கேள்வியாச்சு என்ன அந்த செய்தியை விட கடைசி செய்தியில் ஒரு வார்த்தை இருக்கு. உங்களோட இதை விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கும் தெரிஞ்சு, எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்க. பாப்போம், இந்த போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அதில் எந்த எலி எங்கிட்டு தவுன்னு தெரியாது. நடக்கும், சொல்ல முடியாது. வந்தாலும் வராது. நம்ம பாட்டு சிவனேன்னு போய்கிட்டா ஒன்றும் இல்லை. அது ஏதாச்சும் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அந்த கடையை மூடி வச்சிருக்கோம் கொஞ்சம், இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். இது ஒழுங்கா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம்.